இந்தியாவினுடைய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 1865லேருந்து 1872 அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. 1881 முதல் இது முறையாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வருது. 2021 நடைபெற வேண்டிய கணக்கெடுப்பு கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. இப்போ 2026 அந்த கணக்கெடுப்பு நடைபெற இருக்குது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முறையாக தொடங்க இருக்குது. ஸோ 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவினுடைய 16வது கணக்கெடுப்பு. சுதந்திரத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய 8வது கணக்கெடுப்பு இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2021 நடைபெற வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் 2027 நடைபெற இருக்குது. இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் கணக்கெடுப்பு இது. தரவுகளை விரைவாகவும் துல்லியமாகவும் சேகரிக்க மொபைல் செயலியை பயன்படுத்த உள்ளது. இதில் இன்னொரு முக்கிய முடிவு என்னென்னா, சாதி வாரியான தகவல்களும், அதாவது கேஸ்ட் அனமரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் சேகரிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பான தரவு மையங்கள் மூலமாக மக்களுடைய தரவுகள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக நடந்த 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இப்போ 2027 ஆண்டு நடைபெறக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிர்வாக லெவலில் 2011 ஆண்டு 640 மாவட்டங்கள் இருந்தது. இப்போ அது 784 உயர்ந்திருக்குது. அதே மாதிரி துணை மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா 5990லேருந்து 7092 அதிகரிச்சிருக்குது. சட்டப்பூர்வ நகரங்கள் பார்த்தீங்கன்னா 4041லேருந்து 5128 உயர்ந்துள்ளது. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிராமங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. 6,40,932 கிராமங்களாக இருந்தது 6,39,902 குறைந்திருக்குது. 2011 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 35 இருந்தது. இப்போ 2027 சென்சஸில் 36 அதிகரிச்சிருக்குது. இது மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம SRT ஸ்டடி சர்க்கிள் குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அடைந்தே தருவோம். நன்றி.